ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 மற்றும் 7வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆவி மனிதர்கள், நமக்கு ஆத்மா இருக்கிறது. சரீரமாகிய இந்த கூட்டுக்குள்ளே நாம் வாசமாயிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய சுவாபம் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலை நம்முடைய ஆவி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். காரணம், நாம் ஆவியாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் கனப்படுத்தப்படுவதாக. நாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாயிருந்தோம். ஆனால் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலே, கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய அந்த மகிமையான இரக்கங்கள், கிருபையினாலே அந்த மகிமையின் ரகசியங்களை தேவன் நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்தும்படி நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. மாமிசமாய் கிறிஸ்தவன் வாழ முடியும், மாமிசமாய் ஜெபிக்க முடியும். அந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு போவாது. தேவன் சொன்னார், அவர் ஆவியாய் இருக்கிறபடினாலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்ம ஒரு காலத்தில் அந்நியர்களாய், பாவப்பட்ட ஜனங்களாய், பாவம் செய்தவர்களாய், கிறிஸ்துவை விட்டு தூரமாயிருந்தோம். ஆனால் அந்த வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த சிலுவை மரணம் அவரிடத்தில் சமீபமாய் கொண்டு வந்தது. மரித்தவர்களாயிருந்த, when we were sinners and spiritually dead, நம் ஆவியிலே மரித்து போயிருந்த நம்மை இயேசு தம்முடைய அந்த மகிமையான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் மரித்து போயிருந்த நம்முடைய ஆவிகளை உயிரடையும்படி செய்தார். Are you really a spiritual Christian? நீ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையா? பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளையா? இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் அங்கதான் ரகசியத்தை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறாய் அருமையான தேவ பிள்ளையே? அல்லேலூயா. ஜீவநதியாய், அல்லேலூயா, உன்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்க தேவன் விரும்புகிறார். கவலை, பிரச்சனை, நெருக்கங்கள், கண்ணீர், ஆத்துமா இழுக்கிற உலக பாரம், போராட்டம், அப்படியே அந்த பக்கம் மாமிச பக்கம் சாய்ந்திராதீங்க. There is much more spiritual strength, heavenly strength God has given you. Hallelujah. அந்த ஆவிக்குரிய பலத்தில் நில்லுங்க. அடுத்தது பாருங்க ரகசியம். ஆவியில நம்ம அவரோடு கூட எழுப்பி, as a spiritual person, உங்க ஆவி மனுஷன் இப்ப எங்க தெரியுமா இருக்கிறான்? அந்த சாயலுடைய எங்க தெரியுமா இருக்கிறான்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு வச்சுக்கலாம். நமக்கு ஒரே தேவன். 3 சீட்டு. பிதாவுக்கு, அப்பாவுக்கு ஒரு சீட்டு, குமாரனாகி இயேசு அப்பாவுக்கு ஒரு சீட்டு, அந்த மகிமையின் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சேர்ன்னு வச்சுக்கோங்க. 4வது சீட்டு உங்களது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்வும். அவர் பக்கத்துல உங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைத்திருக்கிறார். நினைத்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறாய் அருமையான தேவ பிள்ளையே? அவர் பக்கத்துல இருந்தா நமக்கு என்ன குறை? நமக்கு எதுக்கு பயம்? எதுக்கு கவலை, போராட்டம், கண்ணீர், பயம், வியாதி, குறைவுகள் இல்லையே? அப்பாவிட்ட பார்த்து சொல்லாம, அப்பா என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆவியில பேசுங்க. நீங்க பூமியில இருக்கலாம், ஆனா உங்க ஆவி மனுஷன் பரலோகத்துல. He has the access for every heavenly resources. You have the authority of Jesus.
பரலோக ஆசீர்வாதங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்தத்தக்க இடத்துல விசில உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு கனெக்ஷன் இல்லாதபடி இருக்காதீங்க. கமான், தேவனுடைய பிள்ளையே எழும்பு, விசுவாசியே எழும்பு. ஏசப்பா பக்கத்துல உன்னை உட்கார வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரம், உன்னுடைய கிறிஸ்துவின் சாயல் சுவாபம் கொண்டவனாய் செயல்படு. அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழும்பு. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எழும்பு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். இந்த காலையில உற்சாகம் அடையுங்கள், ஜெயம் பெறுங்கள், விடுதலையாகுங்கள். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில எங்களை பலப்படுத்தி நீர் எங்களை திடப்படுத்துகிறதுக்காய், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் உடைய பிள்ளைகளை தேற்றுகிறதுக்காய், உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமான கிருபையின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராய் எங்களை மாற்றினது உம்முடைய ஆவின் ஆண்டவரே ரூபத்திலே in spiritual realms we are seated with you God. உமக்கு சமீபத்தில், உமக்கு உங்க பக்கத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற அந்த மகா பெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவைகளை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து உம்முடைய அதிகாரத்தையும் உம்முடைய இரக்கங்களையும் மேன்மைகளையும் நாங்கள் பயன்படுத்தி வாழ உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.